ஸ்குவாட் மாஸ்டர் யங்கஸ்டர்ஸ் வால்வரின் கடைக்குட்டி சிங்கம் போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அந்த பைரட் கிங்கோட கப்பலில் வேகமாக போவாங்க. எல்லாருமே டே செங்கோடா புடிங்கோடா அப்படின்னு சொல்லி கத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு வேகமாக போயிருக்கும். அதோட போன எபிசோட் முடிச்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல கப்பலில் ஏறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துன்னு காமிக்கிறாங்க. அந்த பைரட் கிங்கோ எலே பார்லே இதாண்டே என்னோட கப்பல் எப்படி பயங்கரமா இருக்காளு அப்படி சொல்ல நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு சரி இந்த கப்பல் நகருமா இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்க அதை கேட்டுட்டு அந்த பைரட் கிங்கோ இல்லே கப்பல் என்னோடதுலே வாய மூடிட்டு ஏறலே இங்கிருந்து தப்பிக்க போறோம்லே அப்படி சொல்ல நம்ம ஹீரோவும் சரி சரி ஏதோ சொல்றான் அப்படி பார்த்துட்டு இருக்க. எல்லாருமே கப்பலில் ஏறிட்டு இருப்பாங்க. அப்போ காஷ்மீர் நம்ம ஹீரோட்ட வந்துட்டு இங்க பாருங்க ஜின் தண்ணிலாம் ரொம்ப கம்மியா இருக்கு இந்த கப்பல் எப்படி நகரும் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோவோ இங்க பாரு காஷ்மீர் அவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்கும், பிளான் இல்லாம இவங்க இறங்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காஷ்மீரை சமாதானம் படுத்திட்டு அந்த கப்பல்ல ஏறலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே கப்பல்ல ஏறுவாங்க. அப்படின்னு பார்த்து அந்த கேப்டனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு கேப்டன் எல்லாருமே தயாரா இருக்கு அப்படி சொல்ல அதை கேட்டுட்டு அவனும் எலே ரெடியால வெடிக்க வெயில சும்மா தெறிக்க விடுறே அப்படி கத்த பார்த்தா அந்த இடத்துல நெருப்பு மாதிரி ஏதோ பற்ற வைக்கிறான். அது டம்முன்னு அப்படி வெடிச்சு சத்தரும் பாருங்க பயங்கரமா. வெடிச்சு சதனதுக்கு அப்புறம் பார்த்தா அங்க இருக்க பாறை எல்லாமே உடஞ்சி வெளியே இருக்க அந்த கடல் தண்ணி செம்ம ஸ்பீடா வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கப்பலை செம்ம ஸ்பீடா அங்கிருந்து அடிச்சுட்டு போயிருக்கும். எல்லாரும் காப்பாத்துக்கடா அப்படி சொல்லி கத்திக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா அங்க இருக்க பைரட்ஸ் மட்டும் அதோ அந்த பறவை போல பாட வேண்டும் அப்படி சொல்லிட்டு பாட்டு பாடிட்டே போயிட்டு இருப்பானுங்க. அந்த கப்பல் அந்த பாறையெல்லாம் உடச்சிட்டு வெளியே வரும் பாருங்க. பார்த்தா அது அப்படியே ஆகாசத்துல பறக்குங்க. இங்க கீழே அவங்கள பிடிக்க வந்த அந்த கப்பல் படையெல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அப்படியே வானத்தை பேடு பார்ப்பானுங்க. என்னடா கப்பல்லாம் பறக்குது அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்க. அந்த பைரட் கிங்கோ அதாமலே வர்கீஸ் பறக்கிறோம் பறக்கிறோம் கண்டிப்பா பறக்கிறோம்ல அப்படி சொல்லிட்டு கெத்தா முடிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ டேய் நம்ம பறக்க கூடாதுடா அவனுக்கு சீல்டு வச்சிருப்பானுங்கடா அதை அட்டாக் பண்ணுடா அப்படி சொல்ல அதுக்கு அந்த பைரட்டோ அதை நான் பாத்துக்கிறேன் நான் கடல் ராசாலே இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த சீல்டு எல்லாத்தையும் ஒட்டச்சு தள்ளிட்டு அசால்ட்டா போயிடுவான். அப்புறமா அந்த பைரட்டோ எப்படி எல்லாரும் தப்பிச்சிட்டீங்களா அதாமல வர்கீஸ் எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க நாங்க உங்களை இன்னொரு நாள் பாக்குறோம்ல அப்படி சொல்லிட்டு அந்த கேப்டன் கிளம்ப நம்ம ஹீரோ அவனோட ஆட்கள் எல்லாருமே டைகான் சிட்டிக்கு வந்துருவாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோவோட பேபி சிஸ்டர் கில்லி நிப்பாங்க. சின்னையா நீங்க வந்துட்டீங்களா சின்னையா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சின்னையா அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் கில்லி ஒன்ன பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு அங்க எண்ணியா இருப்பா பாத்தீங்களா ஏ எண்ணியா காம்பஸ் எங்க இருக்கு பத்திரமா இருக்கா அப்படின்னு கேட்க அந்த எண்ணியா பொண்ணும் அவளை விசாரிச்ச மாதிரி அப்படி லவ்ல குதிப்பா ஜின் ஜின் அது என்கிட்ட தான் இருக்கு வாங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க இதை விசாரிப்பீங்க தெரியும் நான் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு லவ்ல துள்ளி குதிப்பா. நம்ம ஹீரோ காம்பஸ் தான் கேட்டிருப்பான் என்னமோ இவ்வளவு விசாரிச்ச மாதிரி லவ்ல அப்படி துடிக்கிறா. நம்ம ஹீரோ மேல பயங்கரமா லவ் பண்றா போல இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. அடுத்த எபிசோட நான் அப்லோட் பண்ணிட்டேன் மறக்காம போய் பாத்துருங்க.